அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் தொழிலாளர்களின் உரிமை பாதுகாக்கும் விதமாக கொண்டு வரப்பட்ட புதிய சட்டம் முதற்கட்டமாக 11,600 பேரின் முக்கிய கோரிக்கை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் விலைவாசி அதிகரிப்பு, ஆனால் அதே சம்பளம். அடுத்து ரேஷன் பொருட்களை கடத்தியவர்களை கைது செய்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். பால்டின் கொண்டு செல்பவர்கள் அதிக எச்சரிக்கை. அபராதம் மற்றும் சிறை தண்டனை உறுதி. அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் இன்று முதல் தொடர்ச்சியாக ஈத் அல் அதா பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை சீஸ்ஃபயர் காலகட்டத்தில் உள்ளதால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாட தயாராகி வருகிறார்கள். குவைத்தில் நாளை மே 27 பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிர செக் பாயின்களை அமைத்து இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்து மற்ற கம்பெனியில் வேலை செய்பவர்களை கைது செய்து வருகிறது. அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி தேடப்படும் குற்றவாளிகள் 111 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல போக்குவரத்து விதிகளை மீறியதால் 85 வெளிநாட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. இக்காமா இல்லாதவர்கள் உங்கள் ரெசிடென்சியை ஃபைனை கட்டி புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுபோல இக்காமா இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நபர்களுக்கும் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா குவைத்துடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபாரின் உத்தரவின்படி குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிர செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் இருவரின் உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக தி பப்ளிக் யூட்டிலிட்டி ஃபார் மேன் பவர் கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி 11,600 வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கள் விசாவை மாற்றிக்கொள்ள அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதாவது முதலாளியின் ஒப்புதல் உடனே தொழிலாளர்கள் தங்கள் விசாவை மாற்றிக்கொள்ள முடியும் என தி பப்ளிக் யூட்டிலிட்டி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நம்முடைய நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஹாதிம் விசா தொழிலாளர்கள், அதாவது வீட்டு விசாவில் உள்ள ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், வீட்டு பணிப்பெண்கள் இவர்களும் ஹாதிம் விசா டு ஷூன் விசா மாறலாமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு மாற முடியாதுங்க. தொழிலாளர்களின் பற்றாக்குறை ஏற்படும் போது தி பப்ளிக் யூட்டிலிட்டி ஃபார் மேன் பவர் ஒரு ஆணையை வெளியிடுவாங்க. அப்போதான் மாற முடியுமே தவிர இப்போதைக்கு மாற முடியாது. அடுத்த தகவல். குவைத்தில் ஈரான் அமெரிக்கா சண்டை காரணமாக விலைவாசி எல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்பெல்லாம் குர்பானி கொடுக்கப்படும் ஒரு ஆட்டின் விலை பார்த்தீங்கன்னா 100 குவைத் தினார் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஆட்டின் விலை 170 குவைத் தினாருக்கு மேல் விற்கப்படுகிறது. ஆடு மட்டும் இல்லைங்க, அத்தியாவசிய பொருட்களின் விலையும் முன்பை விட இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. விலைவாசி அதிகமானாலும் சம்பளம் மட்டும் அதே சம்பளம் தாங்க. அதே சம்பளத்தை வைத்து கொண்டு தான் நம்ம வந்து குடும்ப செலவு, நம்ம செலவு, நம்ம வாங்கின கடன் எல்லாம் அடைக்கணும். சரி, பக்ரீத் பண்டிகைக்கு 6 நாள் லீவ் விட்டாங்களே, ஊருக்கு போகலான்னு பார்த்தா அதுவும் முடியலைங்க. இன்னமும் ஃப்ளைட் டிக்கெட் வந்து குறையிற மாதிரி தெரியலைங்க. மற்ற அரபு நாடுகளை கம்பேர் பண்ணும்போது குவைத்துடைய ஃப்ளைட் டிக்கெட் பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஜூன் 1 பிறகு குவைத்துடைய டெர்மினல் 1 ஏர்போர்ட் அனைத்து விமான நிறுவனங்களுக்காக ஓப்பன் செய்யப்படும்னு குவைத்துடைய சிவில் ஏவியேஷன் அறிவிச்சிருந்தாலும் ஜூன் 1 பிறகு தான் எந்தெந்த ஃப்ளைட் பறக்கணும்னு தெரிய வரும். அதனால் நம்ம ஆளுங்க அவசரப்பட்டு ஃப்ளைட் டிக்கெட் போடாதீங்க. ஜூன் 1 பிறகு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகிறவங்க நினைக்கிறவங்க ஒன்று ஜெசிரா ஏர்வேஸில் போடுங்க, இல்லாட்டி குவைத் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போங்க. ஏன்னா இந்த 2 விமான நிறுவனங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு குவைத்துக்கான விமான சேவை வழங்கி வருகிறது. எமர்ஜென்சியாக இந்தியா இலங்கை செல்பவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஐ ஆகியவை செய்து தரப்படுகிறது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களான அரிசி, சர்க்கரை, பால்டின் ஆகியவை குவைத்திற்கு வெளியே கொண்டு செல்வது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதனை மீறும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அபராதம் மற்றும் சிறை தண்டனை குவைத்துடைய நீதிமன்றம் விதித்து வருகிறது. இப்போ அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சால்மி பார்டர் வழியாக கடத்த முயன்ற அரிசி, கோதுமை, பால்டின், அதர்ஸ் ஆகியவைகளை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது. மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க ஊருக்கு பால்டின் கொண்டு போகணும்னு நினைத்து கொண்டு போய் மாட்டிக்காதீங்க. ஏர்போர்ட்ல சில டைம் விட்டுருவாங்க. ஆனால் உயர் அதிகாரி கிட்ட மாட்டினா அவ்வளோதான், ஒன்றும் ஃபைன் போடுவாங்க, இல்லைனா ஃபிங்கர் வச்சு அப்படியே ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் குவைத்துக்கு வரவே முடியாது. ஸ்ரீலங்காவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய பால்டின் விற்கப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு பால்டினை கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத் மண்டலத்தின் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் பக்ரீத் பெருநாள் தொழுகை மே 27 காலை சரியாக 5:15 மணிக்கு ரவுதா ஏரியா கத்தா 3 ஸ்ட்ரீட் நம்பர் 80 ஜெமிது இஸ்லாஹி என்னும் இடத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். பெண்களுக்கு தனி இட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பு ஒழு செய்து விட்டு வரவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1029 ரூபாய் 97 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 824 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 21 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.